ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிதான்விஸ் டைரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற விஆர் மால்கில் தான் இருக்கிறோம். நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சென்னை இல்லாமல் வேறு இடத்துல இருக்கிறவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. சென்னையிலே சில பேர் வந்து போக முடியாமலும் இருக்கலாம். அவங்க எல்லோரும் வந்து என் கூட சேர்ந்துட்டு இந்த விஆர் மால் விலாகை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பெல் வச்சுருப்பாங்க. இதில் வந்து இந்த மால்க்கு ஒரு யூனிக் 2 இருக்குது. இந்த பெல்லும் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கும் லைட்டும் சூப்பராக இருக்கும். அதையும் பார்க்கலாம். நம்ம என்ட்ரன்ஸில் வந்ததுமே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட்ஸ் இருக்கும். ரைட் சைடில் வந்து ட்ரெஸ் ஷாப் இருக்கும் கேப்னு சொல்லிட்டு. நம்ம வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் மாலுக்கு வந்து ஒரு 6th ஆனிவர்சரி. நானும் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேருமே விசிட் பண்ணியிருந்தோம். என்னுடைய 3rd ஆனிவர்சரிக்காக வந்து ஹஸ்பண்ட் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. பை 3 கெட் 3 ஆஃபர்ஸ் நிறைய பிராண்டடில் போயிட்டு இருந்துச்சு. லிவிஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா பை 3 கெட் 3 வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் உள்ளே போய் பார்க்கல. நான் வந்து செலக்டட் ஷாப்ஸ் மட்டும்தான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கலெக்ஷன்ஸில் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு எல்லா ஷாப்லேயும் போகணும்னா நமக்கு வந்து டைம் பத்தாது. நான் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தனால பாப்பாவுக்கு வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாட விடணும், அதுதான் மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சு. பாருங்களேன், இங்கே பெயிண்டிங் செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். அந்த லைட்டிங்கும் வந்து செம்ம ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். பாருங்களேன், எனக்கு வந்து இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நேரம் நின்று அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா கீழே பார்த்திங்கன்னா நந்தியோட ஹிஸ்ட்ரி போட்டுட்டு நந்தி வச்சுருந்தாங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சு. அதுக்கிட்டேயும் வந்து பாப்பா உட்கார வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சது வந்து வெட் சைடு ப்ரைஸும் சரி அந்த கிளாத்தும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெட் சைடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. உள்ளே போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வெப்சைட் வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் இருக்கிற நியூ கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப நீட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளாத்ஸ் வைஸும் வந்து சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்டும் வந்து எனக்காக வந்து தேடிட்டு இருந்தாங்க, ஏதாச்சும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, எனக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கா சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சூப்பராக செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால அவர் செலக்ட் பண்ண நான் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவேன். இந்த டாப் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல லைனிங்கில் வச்சுட்டு கிளாத் சூப்பராக இருந்துச்சு. பட் வந்து ஒயிட் வந்து சில ரீசன்னால் வந்து நான் வாங்கலை. இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அகைன் வந்து ஒயிட்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இல்லாட்டி பாப்பாவில் அழுக்கு பண்ணி விட்டுருவாங்க ட்ரெஸ்ஸை. பாப்பாவுக்கு வந்து சூப்பராக ஒரு ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்ததுமே. அதுவும் வந்து ஒரு யூனிக்காக ஒரு ஹியரிங் இருந்துச்சு. அதையுமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அவுட் சைடில் பார்த்திங்கன்னா எஸ்டல் பிராண்டில் வந்து நிறைய திங்ஸ் இருந்துச்சு. செயினில் இருக்கட்டும், ப்ரேஸ்லெட்டாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ரோஸ் கோல்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் இருக்கிற பெண்டன்ட்ஸ் ஒவ்வொன்றுமே அவ்வளோ யூனிக்காக இருக்குது. ரிப்பீட்டடாக இல்லாமல் இந்த 214 போட்டது வந்து ஒரே பெண்டன்ட் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுபோல் 2 பட்டர்ஃப்ளைஸ் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு டாலர்ஸுமே பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 565 600 அந்த ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு. இந்த ப்ரேஸ்லெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 800 1000 அந்த ரேஞ்சஸில் இருந்துச்சு. ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து கொஞ்சம் வேரி ஆகிட்டு இருந்துச்சு. பாப்பா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் பாப்பா ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வர்றது. அவங்க வந்து ஜாலியாக அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னென்ன ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா லைட்டை காமிக்கிறாங்க, அம்மா லைட் அப்படி சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால் வந்து மிடில் போட்டிருந்தாங்க. சாக்லேட் ஷாப்பு, இயரிங் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டைம்னால நல்லா பசி எடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அஞ்சப்பரில் தான் வந்து ஒரு மட்டன் ரைஸ் காம்போ வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் KFCயும் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுத்தையுமே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு மட்டும் வீட்டில் இருந்தே நான் வந்து சாம்பார் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அதுதான் பாப்பாவுக்கு கொடுத்தேன். அவுட் சைட் ஃபுட் இன்னும் நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஷாப்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பிங்கிற விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான். எனக்கு வந்து பர்டிகுலராக ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய திங்ஸ் வாங்கினாலும் கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் பார்த்துட்டு செலக்டடாக நான் வந்து திங்ஸ் வாங்கிட்டு வருவேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து நமக்கு ரிங் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஹியரிங்ஸில் அந்த ரிங் டைப்ஸில் நிறைய இருந்துச்சு. அந்த டாலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. யூனிக்காக நம்ம போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விஆர் மாலை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் யூனிக்காகவும் ட்ரெண்டியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் கலெக்ஷன். பேக்கும் வந்து சின்னதாக ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் வெளியே இருந்து தான் பார்த்தேன், உள்ளே போய் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது ஹோம் சென்டரில் வந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு ஹோம் டெக்கோருக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவையோ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் வந்து வச்சுருப்பாங்க. ப்ளஸ் வந்து நம்ம எப்படி டெக்கோர் பண்ண நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்களே வந்து சில ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி டெக்கோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஷோஃபாவுக்கு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து டெக்கோர் வச்சா அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் டெக்கோர் ஐட்டம்ஸ் தான். கிளாஸ்லேயே வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது குட்டி குட்டியாக நம்ம வந்து பெட் பக்கத்தில் வந்து ஹியரிங்ஸ் வந்து கழட்டி வைக்கிறதுக்கும் சின்ன ஐட்டம்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் நம்ம கழட்டி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது அழகாக இருந்துச்சு. நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இங்கே இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு யூனிக் லுக் கொடுக்கணும், நம்மளோட ஹவுஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா திங்ஸுமே ப்ரைஸ் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. சில ஐட்டம்ஸ் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், சில ஐட்டம்ஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் லைஃப் வந்து சூப்பராக வரும். ஃப்ரேம் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தாராளமாக வாங்கலாம். ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லுக் வைஸ் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். நம்ம பார்க்கலாம். அதாவது ஹோம் சென்டருக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நிறைய திங்ஸ் வந்து வாங்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்க்குற திங்ஸ் எல்லாம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும், வாங்கிக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் இது வந்து தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ, மணி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கக்கூடாது. ஸோ வந்து 2 டைம்ஸ்க்கு 3 டைம்ஸ் யோசித்து நமக்கு இது நீட் இருக்கா, இதை வந்து நம்ம வீட்டுக்கு நல்லா சூட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு நான் வாங்குவேன். இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கிளாஸ் கூட வந்து ஒரு பறவை அழகாக இருக்கிற மாதிரி யூனிக்காக இருந்துச்சு. இந்த கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரேஞ்சஸ் கிட்ட. பட் இவ்வளோ ப்ரைஸ் வந்து கேண்டிலுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமோன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக யோசிப்பேன். எனக்கு வந்து இந்த சாம்பிராணி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு இப்போ வந்து கண்ணில் பட்டுருச்சு. ப்ரைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரேஞ்சஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. சரி, அது வாங்கிக்கலான்னு சொல்லி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஃப்ரேம் எல்லாம் இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து இருந்துச்சு. சைஸ் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு. நமக்கு வந்து என்ன சைஸஸில் வேணுமோ அது வாங்கிக்கலாம். அதுக்குள்ளே வர ஃபோட்டோஸை வந்து நம்ம அந்த சைஸை வந்து மென்ஷன் பண்ணி ஷாப்பில் வந்து ஃபோட்டோ செஞ்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேண்டி ஷாப்புக்குள்ளே தான் போயிருந்தோம். வெரைட்டியான கேண்டீஸ் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ப்ரைஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. 250 கிராமே வந்து 500 ருபீஸ் கிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேமுக்கு போகலான்னு சொல்லி போயாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்க விளையாடுற மாதிரி. ஸ்டார்டிங்கே 1100 ருபீஸ் தான். நம்ம வந்து இங்கே பே பண்ணிவிட்டு கார்டு மாதிரி வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 11 பிளேஸ் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னோடய பாப்பா வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுற ஏஜ் கிடையாது. இருந்தாலும் சும்மா வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா வந்து அங்கே இருக்கிற பைக்கு கார்ஸில் உட்காந்துட்டு சும்மா விளையாடுற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் பார்க்கும்போது நிறைய பசங்க வந்து கேமில் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடோடு இருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. மூழ்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி வாங்க பார்க்கலாம் எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எக்கச்சக்கமான கேம்ஸ் இருந்துச்சு. எப்போயாச்சும் ஒரு வாட்டி நம்ம கூட்டிகிட்டு வரலன்னா கண்டிப்பாக ஓகே தான், என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. பட் அடிக்கடி வந்து நம்ம இந்த மாதிரி கேம் வந்து பழக்கப்படுத்தக்கூடாது தான் என்னோடய சஜஷனாக இருக்கும். எப்போயாச்சும் ஒரு 4 months ஒன்ஸ் கூட்டிகிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பசங்க. அதை பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் வந்து நம்ம அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதும் பேரண்ட்டாக வந்து நம்மளோட கடமை தான். அதனால் வந்து அடிக்கடி இல்லாமல் எப்போயாச்சும் வந்து நம்ம கொடுக்கலாம். வீட்லேயும் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் வந்து ரொம்ப விளையாடுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். இந்த பாப்பா கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இந்த கேம் எப்படி விளையாடிட்டு இருக்கான்னு தெரியல. எனக்கு வந்து பார்க்குற கொஞ்ச நேரத்துலேயே பயம் வந்துடுச்சு. கேமுன்னு தெரிஞ்சாலுமே வந்து அந்த பயம் வந்து மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த பயமே கிடையாது.
இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும் சரி, மூமெண்ட்டும் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்டாக இங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கிட்ஸுக்கு. என்னோடய பாப்பா இதில் உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணுற மாதிரி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது என்னென்னு கூட தெரியாது, பட் இருந்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோடய பாப்பாவும் வந்து கேம்க்கு அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நானும் விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு சரி, பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கேமுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இது வரைக்கும் கூட்டிகிட்டே போனது கிடையாது, ஃபர்ஸ்ட்டு டைமு. நிறைய பிளான்ஸ் இருக்குது, டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, டேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் விளையாடணும்னு விசாரிச்சுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் விளையாட போகிறோம், பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறோம். மோஸ்ட்டாக இங்கே இருக்கிறது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் சேஃப். அந்த ரீசன்னால தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே நிறைய கிட்ஸ் இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறனால கூட்டிகிட்டு வந்தோம். பாப்பா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் பேரண்டிங்க்கு வந்து கொஞ்சம் போர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேரண்ட்டு மட்டும் வந்திருந்தாங்கன்னா பாப்பாவை பார்த்துக்க மட்டும் சரியாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் வந்திருந்தனால ஒருத்தருக்கு வந்து போரிங்காக இருக்கிற மாதிரி தான் போச்சு. ஏன்னா ஃபுல்லாக கிட்ஸ் ஐட்டமில் கிட்ஸுக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. கிட்ஸ் விளையாடுற மாதிரி வெஹிக்கல்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டூல்ஸ் ஐட்டம், இதெல்லாம் மோஸ்ட்டாக பாய் பேபிஸ் வந்து லைக் பண்ணுவாங்க, டூல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே விளையாடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பேபிஸ்க்கு வந்து ஸ்டடீஸை வந்து ஐக்யூ நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபன் கேமோடவே கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளேசஸுமே கூட உள்ளே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் மோஸ்ட்டாக வந்து நிறைய பேபிஸ் வந்து இந்த 3 to 4 ஏஜஸில் வந்து ரொம்ப லைக் பண்ணுற விஷயம்னா மம்மம் செஞ்சு கொடுக்குறேன் சாப்பிடுங்கிற மாதிரி, நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்களும் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறைய டாய்ஸ் இருந்துச்சு, நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. என்னோடய பாப்பா கூட வந்து இதுக்குள்ளே வந்து மேக் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னா பாப்பாவுக்கு இங்கே வந்து இந்த பால்ஸ் தான். வந்ததுமே அதில் குதித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் படுத்து புரண்டுட்டு இருந்தாங்க. பால்ஸ் இதை மண்ணில் புரள்ற மாதிரி புரண்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு டைம்னால ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்குமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேம்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம வந்து ஸ்க்ரீனிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்கலாம் போல், கிட்ஸும் விளையாடலாம் போல். நாங்கள் வந்து பாப்பா பாலில் விளையாடிட்டு இருக்கிற டைமுக்கு வந்து இதுதான் வந்து அடித்து விளையாடிட்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி சும்மா விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு வந்து இந்த சர்க்கஸில் விடுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அவள் வந்து சறுக்கணும் சொல்லி அடம் பிடிச்சி போய் அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எங்கேயாச்சும் விழுந்துடுவாங்களோ, அடிபட்டுடுமோ, ஏன்னா ரொம்ப சின்ன பாப்பாவா. என்னோடய பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் 1.25 வயசு ஆகுது. இருந்தாலும் அவங்க விளையாடணும் கேட்குறாங்களே சொல்லிட்டு ஒரு 2 times மட்டும் பிடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் கீழே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேளை விழுற மாதிரி இருந்தால் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதில் விளையாட விட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4-5 ஏஜஸ்னால் ப்ராப்ளம் இல்லை, தைரியமாக விடலாம். சின்னதாக இருக்கிறனால வந்து எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த குட்டி ஹவுஸ் கேட்டப் கூட நல்லா இருந்துச்சு. உள்ளே போயிட்டு கேம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக விளையாடுற மாதிரி இருந்துச்சு. பட் என்னோடய பாப்பாவுக்கு வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் போகல, அவங்களுக்கு அதை எப்படி விளையாடணும்னு தெரியல. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபேவரட் பிளேஸ் வந்து இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து மண்ணில் விளையாடுற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சுற்றி எங்கே பார்த்தாலுமே மண் இருக்கிற மாதிரி நமக்கு சரௌண்டிங்ஸே கிடையாது. அவங்களுக்கு வந்து இதில் விளையாடும் போது அந்த மண்ணில் விளையாடுற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. ஸோ வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இதிலே குட்டி சறுக்கு மரம் வச்சுருந்தாங்க, அதுலேயே வந்து அவங்களே ஏறி அவங்களே சறுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மண்ணெல்லாம் அள்ளி வந்து ஏதாச்சும் வெஹிக்கலில் போடுறது, வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கிட்ஸ் வந்து இந்த பிளேஸில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களாம் ஏறி இந்த சறுக்கு மரத்தில் வந்து பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணாமல் விளையாடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இருந்தனால வந்து சேஃபாகவும் இருந்துச்சு. சுற்றி சைட்லேயும் வந்து சேஃப்காக வந்து அந்த பஞ்செல்லாம் போட்ட மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து பயமும் இல்லை, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அகெயின் வந்து என்னோடய பாப்பா வந்து குக் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க சொல்லிவிட்டு என்னோடய பாப்பா வந்து எனக்கு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நானும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் எனர்ஜியோடு வந்து
அவங்க கூட சேர்ந்து நானும் விளையாடிட்டு இருக்கேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. இவ்வளோ அளவுக்கு டாய்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது 1 2 நம்மக்கிட்ட இருக்கிற டாய்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு அப்படி கிடையாது. டாய்ஸோட அளவு தான் அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸும் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. பேபிஸ் வந்து என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி. ஃபைனலாக ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்து சிஸ்லிங் ப்ரௌனி வாங்கி கொடுத்தாங்க ஆனிவர்சரி கிஃப்டாக. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். நைட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஹோப் நீங்களும் இந்த வீடியோவை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.